வணக்கம் வியூவர்ஸ். வாட்ஸ்அப்பினால் அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு புதிய விடயம் ஒன்று பற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம். எங்களுடைய மொபைலிலிருந்து நாங்கள் அனுப்பும் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் என்பவற்றை பார்ப்பவர்கள் ஒரு முறை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு புதிய வசதியினை வாட்ஸ்அப் நிறுவனம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. நாம் அனுப்பிய மீடியாவினை பார்ப்பவருடைய மொபைலிலிருந்து சேவ் பண்ணவோ, ஃபார்வர்ட் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ முடியாது. இந்த புதிய வசதியினை நாம் எவ்வாறு வாட்ஸ்அப்பில் செயல்படுத்துவது என்று தற்போது பார்க்கலாம். நாம் வழமையாக அனுப்புவது போன்று ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோவினை செலக்ட் செய்த பிறகு மீடியாவை அனுப்பும் சிம்போலுக்கு பக்கத்தில் 1 என்று ஒரு புதிய சிம்போல் ஒன்று காணப்படும். நாம் அதனை செலக்ட் செய்த பிற்பாடு ஃபோட்டோ அல்லது வீடியோ செட் டு ஒன்ஸ் என்ற ஒரு மெசேஜ் எங்களுக்கு காண்பிக்கப்படும். அதன் பிற்பாடு நாம் அனுப்பலாம். அனுப்பிய பிற்பாடு அனுப்பிய ஃபோட்டோ அல்லது வீடியோவினை நாம் வியூ செய்யும் வசதி நமக்கு கிடைக்காது. பார்ப்பவருடைய மொபைலில் 1 என்று காண்பிக்கப்பட்டு ஃபோட்டோ அல்லது வீடியோ என்று காண்பிக்கப்படும். அவர் அதனை ஓப்பன் செய்யும் பொழுது திஸ் ஃபோட்டோ இஸ் செட் டு ஒன்ஸ் என்று ஒரு மெசேஜ் அவருக்கு காண்பிக்கப்படும். அதன் அர்த்தம் யாதெனில் இந்த மீடியாவினை நீங்கள் ஒரு முறை மட்டுமே பார்வையிட முடியும். அவர் அதனை பார்த்துவிட்டு பேக் செய்யும் பொழுது அந்த மீடியா இல்லாமல் போய்விடும். அதன் பிற்பாடு அதை பார்க்கும் பொழுது ஓப்பன் என்று மட்டும் அவருக்கு காண்பிக்கப்படும். அனுப்பியவருடைய மொபைலிலும் அதே போன்று ஓப்பன் என்று மட்டும் காண்பிக்கப்படும். ஆனால் பார்ப்பவருடைய மொபைலில் மீடியாவினை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்கும் வசதி உள்ளது. எனவே உங்களால் நம்பப்படுபவர்களுக்கு மட்டும் இந்த வசதியினை நீங்கள் பயன்படுத்துங்கள். மற்றொருடைய யாதெனில் நீங்கள் அனுப்பிய மீடியாவானது மற்றவருடைய மொபைலில் ஓப்பன் செய்யாது காணப்படுமாயின் 14 நாட்களுக்கு பிறகு தானாகவே அழிந்துவிடும் வசதி இதில் செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதியினை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் யாதெனில் எங்களுடைய மொபைலில் காணப்படும் ஸ்டோரேஜினை மீதப்படுத்துவதற்காக மட்டுமே. அதனால் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த வசதியினை பயன்படுத்தி ஃபோட்டோ அல்லது வீடியோவினை அனுப்புங்கள். இதுபோன்ற தொழில்நுட்ப விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் இந்த சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.